Guys, so இன்னைக்கான டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 16. ஸோ இந்த வீக் கலெக்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சில பேர் சொன்னால் பழைய வீடியோன்னு ஒருத்தர் வேணுமனே கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ அதுக்காக தான் நான் பாருங்கள் பிப்ரவரி 16ன்னு போட்டுக்குதா. ஸோ அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ ஆனால் இன்றைக்கி டேட்டு பிப்ரவரி 16. இன்றைக்கி நம்மளோட ஏபி கார் ஜோன்ஸில் என்னென்னலாம் வீடியோஸ் இருக்குது, என்னென்னலாம் கார்ஸ் இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஓகேவா? சரி, வாங்க இப்போ வீடியோஸ்க்குள்ளே போகலாம். ஏபி கார் ஜோன் எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் HDFC பேங்க் இருக்கும். 45 ஃபீட் ரோடில், அந்த 45 ஃபீட் ரோடில் பேங்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்மளோட ஏபி கார் ஜோன் லொக்கேட் ஆகிருக்குது. இந்த சீசன் இந்த வீக்கு என்னென்னலாம் கார் கலெக்ஷன் இருக்குதுன்றது நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். வீடியோஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இனி நம்ம பார்க்கக்கூடிய மொதல் கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைர்லேருந்து ZTIங்க. இது பார்த்தீங்கன்னா 2014 ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. இது ஒரு டீசல் வண்டி. டீசல் வண்டினாலே உங்களுக்கு தெரியும், பல பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டீசல் வண்டின்றது பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது டீசலோட காஸ்ட்டு ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் டீசல் வண்டிக்கு மூவ் ஆவாங்க. இந்த ட்ராவலர்ஸில் இருக்கிறாங்க, இல்லை வெளியூருக்கு அதிகமாக சுற்றுப்பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு டீசல் காருன்றது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணக்கூடிய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 4,55,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 4,55,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. பட் நம்ம ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு எப்பயுமே அவங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவாங்க. இன்சூரன்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் இன்சூரன்ஸு அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுக்குள்ளே முடிக்கிறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். PY ரெஜிஸ்ட்ரேஷனில் தான், நம்ம ஊர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம RTOவில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. டிசைர்டு ZTI 2014. ஸோ ஒரு 10 வருஷம் முடிஞ்சாலும் லோன் ப்ராசஸ்ன்றதை இதை பண்ண முடியும். லோன் பண்ண 10 to 10 தான் வருஷம் 2014 24 வரைக்கும் பண்ணுவாங்க. பட் 25 இருந்தாலும் நம்மளால் லோன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கிலோமீட்டர் கிட்ட போனாலுமே சரி, ஒரு கை வண்டியாக தாங்க இவ்வளோ நாளாக இருந்திருக்குது. ஸோ டீசல் வண்டியில் இதுக்கான வேல்யூவாக பார்த்தீங்கன்னா 4,58,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க ஓனர்கிட்ட சொல்லி என்ன ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ண முடியுமோ பண்ணி தரேன். நான் ஒரு ஒயிட் கலரில் டக்கராக உள்ள காரு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எடுக்கணும்னு நினச்சா முடிச்சிடுங்க, போனால் இருக்காது. அவ்வளோதான் விஷயமே. அடுத்த கார் பார்த்தீங்கன்னா கிராண்ட் i10 ஸ்போர்ட்ஸு. ஸோ கிராண்ட் i10 உங்களுக்கு தெரியும், i10 இருக்குது, i20 இருக்குது. இது i10 இருக்குது, நம்மகிட்ட i20 இருக்குது. அது லேட்டராக நம்ம பார்க்கலாம். 2017 இவங்க மேக் பண்ணி 2018 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. கார் அப்போ தான் மேக் ஆகிருக்குது போல். 2017 ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட்டிங் தான் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் 2018 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது காரோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 2 ஓனர் கண்டிஷன் ஆயிருது. இவ்வளோ ஓட்டம் ஓடி 2 கை மாறி இருக்குது. இதுவும் ஒரு டீசல் வண்டி தான். டீசல் வண்டி நான் போன கார் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், சில பேருக்கு இந்த கார் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லிட்டு. பட் இதோட ஃபியூச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. டுவல் ஏர் பேக் இருக்குது, AC 4 பவர் விண்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் சொல்லி போட்டுருக்காங்க. பட் இதுக்கு இன்சூரன்ஸ் இல்லை. அது எடுக்கும்போது டாப் அப் பண்ணணுமா இல்லைன்றது உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிங்க. ப்ரைஸ் வைஸில் ஃபிக்ஸிங் ஆகிறீங்களா, இல்லை ப்ரைஸை நெகோஷியபிள் பண்ணி இன்சூரன்ஸ் போட்டுறன்றதை அது நீங்கள் பார்த்துங்க. பேப்பர் ஒர்க்லாம் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கார் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு விலை பார்த்தீங்கன்னா 4,45 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 4,45,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2018. ஸோ இன்சூரன்ஸு லோன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இந்த கார் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு 50,000 ரூபாவோ முன்பணம் கட்டிட்டு ஒரு 4 ரூபாய்க்கு லோன் வைக்கிற போட்டுங்க. ஓகேவா? ஸோ இந்த காரும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரில் டச்சிங் உள்ள காரு. உள்ள சீட் கவர்லேருந்து எல்லாமே அருமையாக இருக்குது. டயருமே நல்ல வேல்யூ கண்டிஷன் இருக்குது. இந்த காருக்கான வேலை பார்த்தீங்கன்னா 4,45 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஏறக்குறைய பேசி ஏதோ ஒன்று முடிச்சிக்கலாம். ஓகேவா? அடுத்தது நம்ம ஒரு டீசல் கார் பார்க்கலாம். இதுவுமே ஒரு டீசல் கார் தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, டக்ஸ்டர் RXLங்க. ஸோ 2014 79,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன். இதுவுமே ஒரு டீசல் வண்டி தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு டீசல் வண்டியை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ மார்க்கெட்டில் இன்றைக்கி டிமாண்டில் இருக்கிற வண்டி டீசல் வண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ டீசல் வண்டி இப்போயும் டிமாண்டில் தான் இருக்குது. இதுக்கு விலை பார்த்தீங்கன்னா 5,80,000 கேட்டிருக்கிறாங்க. ஒரு ஏர் பேக்கு, பவர் ஸ்டேரிங், மியூசிக் சிஸ்டமோட போட்டு இருக்கிறாங்க. என்ன பேசணுமோ நான் பேசி தரேன். நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காருமே ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தர சொல்கிறேன். டஸ்டரு 2016 79,000 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. ஆல்மோஸ்ட் 80 டச் பண்ண போகுது. ஒரு ஓனர் ஒரு கை வண்டியாக தான் இருக்குது. டீசல் வண்டி 5,80,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க இதுக்கு ஓனர்கிட்ட சொல்லி என்ன ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணணுமோ பண்ணி தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ 3 கார் நம்ம டீசல் பார்த்து அடுத்ததாக தான் நம்ம பெட்ரோலே பார்க்க வரோம். நம்ம ப்ரீஸா 2020 இது அப்படியே ஃபிட்டிங்லாம் டச்லாம் பண்ணி 2021 கஸ்டமர் கைக்கு கொடுத்துருக்குறாங்க.
95,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 95,000 கிலோமீட்டர் கிட்ட ரன் ஆயிருக்குது. ஒரே கை ஓனர் தான், ஒரு ஓனர் தான் இதுக்கு வந்து. பெட்ரோல் வண்டி 7,30,000 ரூபாய் கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2 ஏர் பேக்கு, டச் ஸ்க்ரீனு, அலாய் வீல், ரிவர்ஸ் கேமரான்னு போட்டுருக்குறாங்க. பிப்ரவரி மந்த் வரைக்கும் இந்த காருக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அதாவது இந்த மாதம் முடிகிற வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவல் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரீஸா வாங்க. ஸோ இதுக்கு ஓனர்கிட்ட சொல்லி இன்னொரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணுவோம் பண்ணித்தரேன் நான். 95,000 கிலோமீட்டர் கிட்ட டச் ஆயிருது. ஒரு ஓனர் கண்டிஷனு 7,30,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தரேன் நான். கிளிம்பரு, இந்த கிளிம்பரில் எனக்கு பிடிச்சதுன்னா தெரியுமா? கிளிம்பர்னு சொல்லுவாங்க. குட்டு லைக் இதோட அங்கங்கே ஆரஞ்சு டச் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்க பச்சை ஆரஞ்சு ஒரு மாதிரி ராமராஜரோட ஃபேன்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்து இதை மேக் பண்ணவங்க. ஓகேவா? ஸோ ஒரு கலர் வைஸ் நல்லா அட்ராக்டிவாக கொடுத்துருக்குறாங்க. இந்த போத்தீஸ் லோகோவில் எப்படி வந்து ஒரு க்ரீன் கலர் வந்து பீப்புள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமோ அது மாதிரி இந்த கலர் வந்து ஒரு மயில் ரெக்க கலர்னு சொல்லுவாங்க. இதோட கலருமே பீப்புள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கிளைம்பரு 2022 19,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 4,80,000 ரூபா இருந்தால் போதும் இந்த காரை நீங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு நீங்கள் முன் பண்ணும்போது ஒரு 50 ரூபாவோ இல்லை 60 ரூபாவோ இல்லை 70 ரூபாவோ இல்லை 1 ரூபாவோ நீங்கள் கொடுத்தா கூட மிச்சத்தில் லோனில் தூக்கி போட்டுக்கலாம். 2022 தான், 2 வருஷம் வண்டி தான் இது வந்து. ஓகேவா? ஸோ 4,55 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஏசி, பவர் விண்டோ, ஏர் பேக்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. மே மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இன்சூரன்ஸ். மே மாதம், அதாவது இந்த வருஷம் மே மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. வாங்க ஓனர்கிட்ட சொல்லி இந்த காருக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணித்தரேன். பார்க்கக்கூடிய கார் வந்து முதலில் ஓட்டுவர்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு காரு. ஃபஸ்ட் டைம் நான் கார் எடுத்து அப்படியே ட்ரைவ் பண்ண போகிறேன், நான் ஒரு ரேசர் ஆகிறேன், அதுக்கு நான் இப்போ எல்லாம் ட்ரைன் பண்ணணும்னா இந்த கார் எடுத்துங்க. ஆல்டோ K10 2012 61,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. 2 ஓனர் கண்டிஷனு, பெட்ரோல் வண்டிங்க. இதுக்கு முன்னாடி கோட் பண்ண விலை பார்த்தீங்கன்னா வந்து 2,45 கோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2,35 கிட்ட வந்துருக்கிறாங்க. இன்னமும் விலை கம்மி பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம சேனல் பார்த்துட்டு போகிறவங்களுக்கு 2 பவர் விண்டோ, ஏசி, டச் ஸ்க்ரீனோட கொடுத்துருக்குறாங்க. உள்ள டச் ஸ்க்ரீன்லாம் போட்டுருக்கோம். சூப்பராக இருக்கும் உள்ள கார். நீங்கள் அப்போ பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பழைய வீடியோ மீன்ஸ்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, அது பியூர் ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம இன்டீரியர் போட்டதால் வந்து எக்ஸ்டீரியர் மட்டும் இப்போ கவர் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஆல்டோ K10 2012 61,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. 2 ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 2,35 இருந்தால் போதும் இந்த கார் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த காரை நீங்கள் பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து சாண்ட்ரோ LE. இது ஆக்சுவலாக இந்த கார் நீங்கள் விலை கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. 75,000 தான் இந்த காரோட விலையே. பட் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் இயர் பார்த்தீங்கன்னா வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. 2000 நான் பிறந்தப்ப எடுத்த வண்டி இது போல். இது வந்து 1,45 ஆமாம் 1,64. இன்னும் இவ்வளோ வருஷத்தில் இவ்வளோ கிலோமீட்டர் தான் போயிருதே வந்து ரொம்ப ரேர் போட்டிருக்கிறாங்க போல். 1,64 கிட்ட போயிருக்குது. 3 ஓனர் 3 கை மாறி இருக்குது. 3 ஓனர் தான் போயிருக்குது. 75,000 தான் வண்டியை வந்து அப்போவே பார்த்தீங்கன்னா வந்து ஏசி மியூசிக் சிஸ்டமோட வச்சு கொடுத்துருக்குறாங்க. இன்சூரன்ஸும் இன்னமும் இருக்குது. 3ஆம் மாதம் வரைக்கும் இதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த வண்டி எடுக்கணும் 75,000 இருந்தால் போதும் இந்த கார் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரியான ஒரு காரு. இன்னமும் நின்று பேசுது. 25 வருஷம் ஆனாலும் வைரம் மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த i20 ஆஸ்டா 2014 11,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. ஒரு ஓனர் கண்டிஷன் டீசல் வண்டி. டீசல் இதோட சேர்த்து ஒரு 4 போட்டுக்கப்பா. டீசல் வண்டி 5,10,000 ரூபாய் கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. அலாய் வீல், ரிவர்ஸ் கேமரா, 2 ஏர் பேக்லாம் போட்டுருக்குறாங்க. மே மந்த் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ சொல்கிறேன் i20 ஆஸ்டா நல்லா நோட் பண்ணிங்க. 2014 1,17,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. ஒரு ஓனர் கண்டிஷனு டீசல் வண்டி. 5,10,000 ரூபாய் கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தாறுமாறான ஒரு கார் அப்படி லம்கா தூக்கின்னு போயிடுங்க i20 ஆஸ்டாவை. ஓகேவா? அதுக்கு லோன் பண்ணிக்கலாம். அடுத்த காரும் பார்த்தீங்கன்னா வந்து செலீரியோ ZXT AMT. இது ஒரு ஆட்டோமேட்டிக் காரு. 2018 போல் 44,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 4,55 4,35 தான் இதோட விலை வந்து. ஆடியோ சிஸ்டம் பவர் விண்டோட போட்டுருக்குறாங்க. பவர் ஸ்டேரிங், ஏர் பேக் போட்டுருக்குறாங்க. 2ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த காருக்கு. ஓகேவா? ஸோ ஆமாம் இது ஒரு ஆட்டோமேட்டிக் கார் தான். ஆட்டோமேட்டிக் தான். ஆமாம் ஆட்டோமேட்டிக் தான் வந்து. எவ்வளோப்பா விலை இதுக்கு வந்து 4,55 தட்டி விட்டுருக்குறாங்க. பட் 4,35 தான் இப்போ கரண்ட் ப்ரைஸில் போயிட்டு இருக்குது. இன்னும் வந்து நமக்கு இன்னும் ஒரு 10 நாள் கிட்ட இருக்குது இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்குள்ளே டம்கா தூக்கிட்டு போயிடுங்க செலீரியோவை. ஓகேவா? ஸோ அது விலை உங்களுக்கு தெரியும். சம்திங் போட்டு இருக்கிறாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து இக்னிஸ் சிக்மா 2 ஓனர் கண்டிஷனு 2018 1,60,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. சாரி 16,000 கிலோமீட்டர்ப்பா, தப்பாக சொல்லிட்டேன் நான். பெட்ரோல் வண்டி. 4,20 இருந்தால் போதும் இந்த கார் எடுத்துக்கலாம். 2 ஏர் பேக்கு, ஏசி, பவர் ஸ்கிரீன், டச் ரிவர்ஸ் கேமராவோட கொடுத்துருக்குறாங்க. இந்த காரோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 4,20 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இக்னிஸ் சிக்மா 2018
வாங்க இதுக்கு ஓனர் கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணி தரேன் நான்.